Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வாக்கு எண்ணிக்கை தொடர்பான முழு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கும் தகவல்கள் என்னென்ன? 5,73,00,000 வாக்காளர்கள்ல 4,87,98,833 வாக்குகள் வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவாயிருக்கிறது அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் 85.10 வாக்கு சதவீதம் என்பது பதிவாயிருக்கிறது. தபால் வாக்குகள் என்ற அடிப்படையில 5,80,384 வாக்குகள் தபால் வாக்குகளாக இதுவரை பதிவாயிருக்கிறது என்ற விவரமும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4 காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கை எண்ணுவதற்காக மையங்கள் என்பது 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தபால் வாக்குகள் மற்றும் இந்த மின்னணு வாக்குகள் முறை மூலமாக எண்ணக்கூடிய அந்த தபால் வாக்குகளுக்காக கூடுதலாக 240 அறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 14 மேஜைகள் வீதம் 20 மேஜைகள் வரை அந்த வாக்குப்பதிவு கண்ட்ரோல் யூனிட் வைப்பதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் 3,324 மேஜைகள் பயன்படுத்தப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்குரிய அந்த பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இவர்களோட உதவியோடு 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் அந்த செயல்முறையை வெளிப்படை தன்மையோடு இருப்பதை உறுதி செய்யும் வகையில 4,624 மைக்ரோ அப்சர்வர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 234 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிட கவுண்டிங் அப்சர்வர் என்னும் அடிப்படையில் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் வெளி மாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரிகள் அப்சர்வர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு ஒவ்வொரு 500 வாக்குகளுக்கும் ஒரு மேஜை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகவே 1,135 கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு என்ற அடிப்படையில 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு முதல் அடுக்குல தமிழக காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அடுத்த லேயர்ல தமிழக காவலர்கள் துப்பாக்கி ஏந்திய காவலர்களாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். தேர்டு 3ஆம் அடுக்கு பாதுகாப்பு பணியில CRPF வீரர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கார்கள் பாதுகாப்புக்காக. இதற்காகவே ஒரு 65 கம்பெனி துணை ராணுவத்தினர் CRPF வீரர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் பாதுகாப்பு பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக ECI நெட் என்ற ஆப் மூலமாகவும் அதே நேரத்தில் இணையதளத்தின் வாயிலாகவும் தெரிந்து கொள்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல பாதுகாப்போடு மே 4 காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படும். 8:30 மணி அளவில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளது அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையத்தினுடைய முழு அறிவிப்பாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.